Hello everyone, welcome back to our channel. This is NEET notifications. இன்னைக்கு வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா செப்பரேட் காலேஜஸ் வந்து நம்மளுடைய ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் எல்லாமே பார்த்துட்ருக்கோம் ஒரு இண்டிவிஜுவல் காலேஜுக்கும். ஸோ அந்த சீரீஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்க்க போகிற காலேஜ் வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். ஸோ அதை பற்றின ஒரு பேசிக் டீட்டெயில்ஸு இந்த வீடியோ வந்து நான் 3 பார்ட்டாக டிவைட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டு என்னோடய வியூவர்ஸ்க்கு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலாலும் எனக்காக ஜஸ்ட் ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க. அண்ட் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாருக்காவது தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நான் 3 பார்ட்டாக டிவைட் பண்ணுறேன். லைக் பேசிக் இன்ஃபோவாக டிவைட் பண்ணுறேன். அண்ட் ஆல் இந்தியா கோட்டா கட் ஆஃப் ப்ரீவியஸ் அண்ட் எக்ஸ்பெக்டடு திஸ் இயர் 2024 அண்ட் ஸ்டேட் கோட்டா ப்ரீவியஸ் இயர் திஸ் இயர் எக்ஸ்பெக்டடு அண்ட் 7.5 ரிசர்வேஷன் கோட்டா ப்ரீவியஸ் இயர் அண்ட் திஸ் இயர் எக்ஸ்பெக்டடுன்னு சொல்லிட்டு நான் ஒரு 3 பார்ட்டாக வந்து இதை டிவைட் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு வந்துடலாம், டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. பேசிக் இன்ஃபோ பொறுத்த வரைக்கும் நம்ம மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் எந்த இயரில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1835 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது ஒரு என்ன டைப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் தான், அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அஃபிலியேட்டட் டு அது வந்து எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி கீழே அஃபிலியேஷன் ஆகிருக்கு. அண்ட் பிஜி சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 26 இருக்குது. சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கோர்சஸ் வந்து பார்த்திங்கன்னா 23 இருக்குது. நம்பர் ஆஃப் பெட்ஸை பொறுத்த வரைக்கும் 4000+ மேலே இருக்குது. பேஷண்ட்ஸ் ஓபிடி பர் டே வந்து பார்த்திங்கன்னா 11,000+ பேஷண்ட்ஸ் வராங்க. என்ஐஆர்எஃப் ரேங்க்கில் பார்த்திங்கன்னா 11th place அக்கார்டிங் டு 2023. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எம்பிபிஎஸ் ஆல் இந்தியா கோட்டா 15% ரிசர்வேஷனில் எவ்வளோ கட் ஆஃப் 2023 கேட்டகரி வைஸ் பார்க்க போகிறோம். ஓசி கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா 690 இருக்குது. இடபிள்யூஎஸில் 664 க்ளோஸ் ஆகிருக்கு. அண்ட் ஓபிசி என்சிஎல் பொறுத்த வரைக்கும் 685. எஸ்சி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 640 க்ளோஸ் ஆகிருக்கு. எஸ்டி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 560 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் 2023 15% ரிசர்வேஷனோடைய ஆல் இந்தியாவோட கட் ஆஃப் தான் பார்த்துட்ருக்கோம். இதை பேஸ் பண்ணி தான் வந்து 2024 நம்ம எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலான்றது வந்து தெரியும். ஸோ இந்த இயர் வந்து நம்ம எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரி, அதுவுமே கேட்டகரி வைஸ் ஒரு ரேஞ்சுக்குள்ளே நம்ம வந்து கொடுக்குறோம். இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்சில் வந்து அது ஃபால் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 690 695 வரைக்கும் நம்ம வந்து ரேஞ்ச் கொடுத்துருக்கோம். லைக் எப்படின்னா லாஸ்ட் இயர் எவ்வளோ இருந்துச்சு, இந்த இயர் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படின்னு. மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆக தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ வில் வெயிட்டு ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா இடபிள்யூஎஸில் வந்து பார்த்திங்கன்னா 664 670 வரைக்கும் இருக்குது. அண்ட் ஓபிசி என்சிஎல் பொறுத்த வரைக்கும் 685 to 690. அண்ட் எஸ்சி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 640 645. எஸ்டி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 560 to 565. இது வந்து ஆல் இந்தியா கோட்டா ரிசர்வேஷன் 15%. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 92.5 ஸ்டேட் கோட்டாவை தான் பார்க்க போகிறோம் கட் ஆஃப். இது வந்து பார்த்திங்கன்னா 2023 இந்த இயர் எக்ஸ்பெக்டடாக நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஸ்லைடை பார்த்துடலாம். ஓசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 685 வந்து ப்ரீவியஸ் இயரில் இருந்திருக்கு. பிசி கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 669 இருந்திருக்கு. பிசிஎம்க்கு வந்து பார்த்திங்கன்னா 652 இருந்திருக்கு. எம்பிசிக்கு 659 இருந்திருக்கு. எஸ்சிக்கு 611 இருந்திருக்கு. எஸ்சிஏ கேட்டகரிக்கு 596 வந்து கட் ஆஃப் க்ளோஸ் ஆகிருக்கு. அண்ட் எஸ்டி கேட்டகரி, இது எஸ்சிஏ கிடையாது. எஸ்டி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 499 வந்து கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து இருந்திருக்கு. நெக்ஸ்ட்டு காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோன்னா இந்த இயர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 2024 என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்றது தான் இந்த ஸ்லைடில் வந்து நான் கொடுத்துருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தது வந்து ப்ரீவியஸ் இயர் 2023 இது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த இயருக்கு நம்ம ஓசிக்கு வந்து எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா 685 to 690 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிசிக்கு 669 to 675. அண்ட் பிசிஎம்க்கு வந்து 650 to 655. அண்ட் எம்பிசிக்கு 659 to 665 வரைக்குமே நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எஸ்சி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 611 to 617. எஸ்சிஏ கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 596 to 600. அண்டு இதுவுமே ராங்காக கொடுத்துருக்கேன். எஸ்டி கேட்டகரி அண்ட் 499 to 505. ஸோ வீடியோவை பார்த்துக்கோங்க. இது வந்து எஸ்சிஏ கேட்டகரி இல்லை, எஸ்டி கேட்டகரி. சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 7.5 ரிசர்வேஷனுடைய ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் வந்து பார்க்க போகிறோம் 2023 இது.
பிசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 490, எம்பிசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 513ஓட க்ளோஸ் ஆகிருக்கு. அண்ட் எஸ்சி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 499ஓட க்ளோஸ் ஆகிருக்கு. அண்ட் எஸ்சிஐ கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 475க்கு வந்து கட் ஆஃப் ரேஞ்சு லாஸ்ட் இயர் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த இயர் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலான்றத இந்த ஸ்லைடில் நீங்கள் பார்க்கலாம். 7.5%. பிசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 490 to 495, எம்பிசி கேட்டகரிக்கு 513 to 515, எஸ்சி கேட்டகரிக்கு 499 to 502, அண்ட் எஸ்சிஐ கேட்டகரிக்கு 475 to 478 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு அடுத்து என்ன காலேஜ் வேணுன்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபர்தராக டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். இந்த வீடியோக்காக ஜஸ்ட் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம நீட் நோட்டிஃபிகேஷன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.